ஒரு வாகனத்துக்கு பிக்ஸ் செய்த தொகை அப்படிங்கிறது 19,27,500. ஆனா அந்த வாகனத்திற்காக அதிகபட்சமாக விலை கேட்டது அப்படிங்கிறது 16 லட்சம் ரூபாய்க்கு கேட்டிருந்தாங்க. ரெண்டாவதா மற்றொரு வாகனத்திற்கு 14,58,000 நிர்ணயித்திருந்த நிலையில வெறும் 10,500,000 ரூபாய்க்கு தான் அந்த வாகனத்தை ஏலத்துக்கு எடுப்பதாக விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. மூன்றாவதாக ஒரே வாகனத்திற்கு 2 நபர்கள் ஒரே விலையை கோரியிருந்தாங்க. அப்ப இந்த சிக்கலான விவகாரங்களை எப்படி கையாளுறது அப்படிங்கிற அந்த விவாதத்துல இந்த 3ஐயும் நிப்பாட்டி வச்சிருங்க. இதை தவிர்த்து மற்றதை ஏலம் விட்டதுபடி நீங்க மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறத நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட மற்ற வாகனங்களுக்கான மறு ஏலம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 1 வாரம் அல்லது 10 நாட்களுக்குள்ளார அறிவிப்பு கொடுத்து அந்த ஏலத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. முன்னாடி செஞ்சது மாதிரி ஒரு 11 லட்சத்து சொச்ச ரூபாயை செலவு பண்ணி பத்திரிகைகளை விளம்பரம் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இஓடபிள்யூ போலீசாரினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயே இது தொடர்பான அந்த விவரங்களை தெரிவித்து ஏலத்தை நீங்க நடத்திக்கலாம் அப்படிங்கிறத நீதியரசர் குறிப்பிட்டிருக்கிறாங்க.